உங்கள் பதட்டம் மனதிற்குள்ள பயங்கரமா இருக்குது. அந்த பதட்டத்தையும் நீங்கள் சிறிது சிறிதாக வெளியேற்ற வேண்டும். கவலை இருந்தால் அழுதுவிட வேண்டும். பதட்டம் இருந்தால் என்ன செய்யணும்? இறைவனை பற்றி கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்ப யாரு இறை நம்பிக்கையோடு சேர்ந்து அவர்களிடம் இருக்கிற அந்த குப்பையையும் அவர்கள் கலட்டி விடுகிறார்களோ, கண்டிப்பாக அவர்களுக்கு எந்த பலவீனம் இருக்கிறதோ அதுவே இறைவன் பலமாக மாற்றுவார். யார் யாருக்கெல்லாம் பயம் என்ற ஒரு பலவீனம் இருக்கிறதோ இறைவன் அதை துணிவாக மாற்றுவார். இயேசு கூட பாருங்க, கல்வாரிக்கு முன்பாக கெத்சமனியில் இருக்கும்போது பயங்கர பயம். ஆனால் தன்னையே அவர் சரணடைகிறார். எப்படி சரணடைகிறார்? அவர் சொல்றாரு, தந்தையே, இந்த களம் எனக்கு வேண்டாம், இந்த பாத்திரம் எனக்கு வேண்டாம். ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையாக இருக்கிறது. ஆனா உமது திருவுளம் என்றால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் சரணடைதல். சரணடைஞ்ச உடனே பாருங்க, வானத்துதர்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். இயேசுவுக்கு சிலுவையை தூக்கக்கூடிய தாங்கக்கூடிய அந்த வலிமை வந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் ரொம்ப பலவீனமாக இருந்த உயர்ந்த பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் தங்களையே இறைவனிடம் கையளித்திருப்பார்கள். அவர்களுக்கு எது பலவீனமாக இருந்ததோ அந்த பலவீனத்தையே இறைவன் பலமாக உயர்த்துவார்.